2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது உறுதி, 100% உறுதி. தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறது 100% உறுதி. அது நேற்று கூட வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நான். மொத்தம் வந்து 160 தொகுதி வந்து தனியாக கருத்து கணிப்பில் நேற்று பார்த்தேன் நான். அதுக்கு மேலேயே தான் ஜெயிப்பாங்க, அது உண்மை. தளபதி வந்து நல்ல மெஜாரிட்டியாக ஜெயிப்பார், மக்களுக்கு வந்து நல்லபடியாக ஆட்சி கொடுப்பாரு. அவர் சொல்கிறத செய்வார், சொல்லாததையும் செய்வார், மக்களுக்கு நல்லதே செய்வார். அது வளர்த்து வருது. மக்களுக்கு வந்து நன்றி இருக்கணும். எவ்வளோ சேர்ந்தார், அந்த நன்றி விசுவாசம் தான் வரணும். ஜெயிக்கணும் தான் நினைக்கிறோம். அவர் எவ்வளோ சேர்ந்தார் விஜய் எடுத்துக்கிட்டு. நாங்கள் மக்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா போடுறது அவர் தான் போட்டார், யாரும் போடல. அப்புறம் வந்து 2000 ரூபா போடுறது அவர் தான் போட்டார். எவ்வளோ பொருள் அவங்க தான் சேர்ந்தார். பசங்க படிப்பு, நல்லா சாப்பாட்டுக்கு எல்லாம் உதவி பண்ணார். ஆனால் இது யாரும் செய்ய முடியாது. இவங்களாம் சொல்லுவாங்க தவிர ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சொன்னதை செய்வார். அதுதான் துணை நன்றிங்கன்னா நம்ம விசுவாசக்காரர். இது உண்மைதான் சார். அவங்க வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அது யார் வேணாலும் வாக்குறுதி கொடுத்துடலாம் சார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றின ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். மீண்டும் அவர் ஆட்சி தொடர்னாதான் இப்போ சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார், சொல்லாததையும் நிறைவேற்றுவார். அதனால் அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். சும்மா வந்து விஜய் நான் தான் போட்டின்னு வடிவேல் கதை மாரிலாம் பேச வேணாம் சொல்லுங்கள். ஏங்க திமுக ஆட்சி தான் வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க சொல்லிட்டு வரல. அன்பால் வந்த ஓட்டுகள் தான் 2026 பிறந்தாலுமே அவருக்கு தான் இந்த அன்பால் வர ஓட்டுங்க தான். பணம் குத்தி யாரும் வந்து ஓட்டு போடல சார். எல்லாருமே எல்லாம் வந்து அன்பு, ஒரு பாசம். இந்த பாசனால் வர ஓட்டு தான் இது. நீ பொதுமக்கள் அத்தனை பேரும் சரி, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி, ஏடிஎம்காலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த விஜய் சார் கட்சிகளாக இருந்தால் கூட சரி, அத்தனை பேரும் சரி வரும்போது நாங்கள் கொடியை பிடிச்சிக்கின்னு டான்ஸ் ஆடி ஓஹோன்னு தான் வருவோம் தவிர, ஆனால் நாங்கள் பணத்தை வாங்கி நாங்களாம் ஓட்டு போட மாட்டோம். அன்பால் சாதிக்கிறவங்க தான் எல்லாம் இது டிஎம்முக்கு ஆட்சி. எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு, நல்லது கெட்டது பார்க்குறாரு. குடிசை பகுதி ஓரத்தில் என்னென்ன வேணுமோ, என்னென்ன தேவையோ அனைத்தும் அவர் பண்ணுறாரு. மகளிருக்கு என்ன தேவை, இப்போ ஊனமுற்றவங்களுக்கு என்ன தேவை, குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டத்துலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து மாதத்தோறும் 2000 ரூபாய் எல்லாமே அவர் மூலியமாக தான் வருது. எந்த ஆட்சியுமே இன்ன வரைக்குமே என்ன ஏதுன்னு கூட பார்க்கவே இல்லை. இதே கொரோனா பீரியட்லேயும் சரி, இப்போ வரதா புயல்லையும் சரி, புயல் வந்த அன்றைக்கும் சரி, வெள்ளம் பாதித்து உள்ளே இருக்கும் போது கூட அவர் தான் எங்களுக்கு வந்து என்ன தேவை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே அவங்க தான் பாதுகாப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். மகளிர் போனாலும் அண்ணா பேரை சொல்லிட்டு போனால் அது ஒரு கெத்தாக போகிறோம். இப்போ நாங்கள் வரோம், விஜய் பேரை சொன்னா சொல்லுவாங்க, என்றைக்கோ இப்போ வந்தவருக்கோசம் ஆடுறீங்களே, காலங்காலமாக இருக்கிறவங்களுக்கோசம் ஆடுறீங்களான்னு கேட்பாங்க. இப்போ வந்தவருக்கே ஆட்டம் இருக்கும்போது காலங்காலமாக இருக்கிறவங்களும் அவங்க ஆட்டம் ஆட மாட்டாங்களா? அவ்வளோதான். கால்வாசி நிறைவேற்றலன்னாருல, மிச்சம் நிறைவேற்றாத வாக்குறுதி சொல்லுங்க அவரை. சரிங்க, அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றிட்டாங்களா? போனாடி ஆட்சியில் இருந்தாங்களே, அந்த அம்மா இருக்க சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்களே. அப்போ எடப்பாடியும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஆட்சி வந்தால் கூப்பன் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருந்தவங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆக்டிவ் கொடுக்குறேன்னு நீங்கள் ஒரு 250 பேர் கொடுத்துட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஆக்டிவ் போட்டு முடிச்சிட்டிங்க, இன்னும் கொடுக்கல. அப்புறம் முதியோர் காசு 1200 ரூபான்னு சொல்லி வாக்குறுதி அந்தம்மா கொடுத்தாங்க, அதை செய்யல. ஆனால் திமுக ஆட்சி வந்தவொடனே அவங்க செஞ்சாங்க. இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்தார், 1000 ரூபாய் தரேன்னார். மகளிர் உரிமை தொகை தான் சொன்னார், நான் இலவசமாலாம் சொல்லல. வந்தார், கொடுத்தாரா இல்லையா? எடப்பாடி என்ன சொன்னார், இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. அதே எடப்பாடி நான் தரேன்றார். அதேமாரி வந்தால் எல்லாருக்கும் பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக நீங்கள் போகலாம், எங்கே போகலாம் எங்கே வேணாலும் வரலான்னாங்க. இப்போ மகளிர் அழகாக பஸ்ஸில் ஏறுறாங்க, ஏங்க இந்தாங்க ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா கேட்குறதே கிடையாது, ஸ்டைலாக உட்காந்துக்கிறாங்க.
இல்லை எங்கள் டிக்கெட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் கிடையாது. வந்து டிக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டு எங்கே வேணாலும் போகிறாங்க. அந்த கோயில் இந்த கோயில் எங்கே வேணாலும் இறங்குறாங்க, எங்கே வேணாலும் போகிறாங்க. இந்த பஸ்ஸு கிடைக்கல வேறு பஸ்ஸில் ஏறுறாங்க, அவங்களாம் ஹாப்பி. இப்போ 2000 ரூபாய் தரேன்னு இருக்காரு. ஆல்ரெடி 2000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அப்படி தொடரும். வந்தால் தான் கொடுப்பன்ட்டு இல்லை, இப்பயே ஓகே பண்ணியாச்சு. அது நல்ல திட்டம். அதுமாரி இந்த 8000 ரூபாய் கூப்பன் தரேன்னு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த பொருள் அந்த பொருள் அந்த 8000 ரூபாய்க்கு என்ன தேவை பொருள் போங்க, பக்கத்தில் கடைக்கு போங்க, கூப்பனை கொடுங்க, வாங்கிக்கோங்க. அது நல்ல திட்டம். அப்புறம் இந்த பசங்களுக்கு அந்த இலவச கல்வி. ஏன் பஸ்ஸு ஃப்ரீயாகும் இல்லையா? மகளிருக்கு நிதி உதவி கொடுக்கலையா? யார் சார் பண்ணாதுக்கிறாங்க? எல்லாமே அரசாங்கமும் பண்ணுது. ஸ்டாலின் சார் ஒரு அறிக்கையும் வந்து எல்லாருக்கும் பொதுமக்கள் வந்து எல்லாருக்கும் பண்ணின்னு தாங்கிறாங்க. அப்படின்னா பண்ணால் இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவும் கேட்டுக்கிறோம் சார். அவங்க பண்ணுறத பார்த்து இத்தனைக்கும் நான் இந்த மகளிர் இது கூட கிடையாது. இந்த மாதம்னா வாங்குகிறோம் அது கூட கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்தாங்க, எங்கள் பசங்க இறந்தாங்க. அப்போ கூட நாங்கள் வந்து இந்த கட்சியில் போய் அந்த எப்படி பார்க்க போனால் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஃபுல்லாக டிஎம்கே ஆட்சி தான். அப்போதுலேருந்து டிஎம்கில் தான் நாங்கள் கொள்கையாக ஓட்டு போடுறோம். இப்படியே மாறல அப்படியே மாறல, இருந்தாலும் ஒரே கொள்கையாக இருக்கிறோம். இந்த கையில் பணம் கொடுத்தோன்னு இப்படி போய் கை மாறுறவங்களாம் கிடையாது. எங்கள் ஆட்சியை வெல் பண்ண முடியாதுன்னா இன்னாமாரி கட்சிக்காரங்களும் சரி, அதிமுக ஆளுங்களாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் சார் ஆட்சி இருந்தாலும் சரி, எல்லாமே இவர் செய்கிற ஒரு பண்பாடுக்கும் வந்து எங்களோட கட்சியில் வந்து தான் சேர்ந்து இன்றைக்கி வந்து தடை காட்டுறாங்க எல்லாருக்கும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா. அதிமுக ஆளுங்களும் சரி, விஜயகாந்த் சார் கட்சியிலும் சரி, எல்லாமே வந்து அப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய புற்றுப்பொலி யார்? எங்கள் ஸ்டாலின் சார் தான். வந்தாலும் 2026 பிறந்தாலுமே சரி, நாங்கள் அத்தனை பொதுமக்கள் குடிசை மட்ட வாரியத்துலேருந்து தென் சென்னையில் வந்து மனசாட்சி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோலாம் வாங்கி அவங்களோட அரசாங்க திட்டத்துலேருந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. நல்ல ஒரு மக்களாக இருந்தால் இந்த 2026 டிஎம்கே ஆட்சி வந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு பண்பாடாக இருக்கும். ஆட்சிக்கு அவங்க தான் வரணும். நம்ம தளபதி அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன பசங்களுக்கு வந்து சத்துணவு திட்டம் இது அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம தளபதி வந்து சொல்கிறத செய்வார், சொல்லாததையும் செய்வார். அதுதான் உண்மை. மக்களுக்கு சொல்லுவார், அதோட நல்லது ஒரு 100% அதிகமாக தான் செய்வார் தளபதி. அந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து அரசியலில் அந்த காலத்துலேருந்தே அரசியலில் பார்த்து வந்தவர். மக்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத 1000 பேர் சொல்லுவாங்க, ஊழல் ஆட்சி அப்படின்ட்டு. ஆமாம், விஜய் நல்லாட்சி எப்படி தருவார்? அவர் மக்களுக்கு நல்லவனா இல்லையே. மக்களுக்கு நல்லவராக இருந்தால் நல்லாட்சி கொடுப்பாரு. மக்களுக்கே நல்லவராக இல்லை, மக்களுக்கு வந்து துரோகம் செய்கிறவராக இருக்கார். இது வரைக்கும் வந்து இறந்த குடும்பத்துக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கு என்ன ஆகிட போகுது? அவர் என்ன காலில் போட்டு மிதிக்கவா போகிறாங்க? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கள எல்லாம் எனக்கு சாதகமாக தான் இருக்காங்க, எல்லாம் எனக்கு. நீங்கள் ஏன் அந்த மாதிரி பயப்படுறீங்க? அப்போ நான் எப்படி அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரு? ஒரு மக்களோட கஷ்டமே தெரியலன்னா அவருக்கு நல்ல ஆட்சி கொடுக்குற அருகதையே இல்லையே.